உங்கள் விஜய். அத்தை, அழகர் வந்திருக்கான். மயிலை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. சரிங்க அத்தை. நீ கொஞ்சம் இருமா. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? தப்பு பண்ணது உங்க புள்ள. அவனை எதுவும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் மேல கோவத்தை காட்டுறீங்க? அது இல்ல வடிவு. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அழகரு, இங்க வா. சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லை வேணாம், சாப்பிட்டாச்சு. எங்க சாப்பிட்ட? எங்கே சாப்பிட்டான்னு உனக்கு விலை வரைய சொல்லுமா? சாப்பிட்டாச்சுன்னா விடுவியா? அதை விட்டு எங்கே சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு. என்னடா பேச்செல்லாம் மாறுது? தெரியுதில்ல மாறுதுன்னு. ஒழுங்கா வாய் கலராம போயிரு. என்னடா மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஏய், அம்மா கிட்ட பேசுற, அத மறந்துட்டு பேசாத. அடிச்சன்னு வைக்க. யாரு இது? அம்மாவா? இதெல்லாம் ஒரு அம்மாவா? அம்மா, அவன் குடிச்சிட்டு வந்திருக்காமா. ஆமாடி, குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப என்ன அதுக்கு? பெரிய குழம்பு சிவா. அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் நான் குடிச்சிருக்கேன்னு. அழகரு போடா, அப்புறம் பேசிக்கலாம். இதைத்தானே நான் முதல்ல சொன்னேன். யாராச்சும் கேட்டிங்களா? இனிமே நம்மளால விட முடியாது. அழகரு, அண்ணா உனக்காக தானே பொறுமையா போயிட்டு இருக்கேன். ரொம்ப உரசுறாங்க. அழகரு உடுப்பா. ஏன்பா உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்கிறப்போ நீ ஏன்பா இந்த ஜெசியை போய் கல்யாணம் பண்ண? கெட்ட பொண்ணுப்பா இது. டேய், யாருக்கு யாரா சர்டிபிகேட் கொடுக்கறது? நீ பண்ண வேலைக்கு உன்னை நடு ரோட்ல விட்டு சாத்தி இருக்கணும். அண்ணா வேணாண்ணா, அம்மா ரொம்ப பேசுது. அம்மா விடுங்கம்மா, அவன் தான் குடிச்சிருக்கான்னு தெரியுது இல்ல, நீங்களும் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு. நீ ஏன்டா ஆரிச்சாமி அவனுக்கு பயப்படுற? டேய், ஒழுங்கு மரியாதை அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணனா தப்பிச்ச. இல்ல மகனை அவ்வளவுதான். கல்யாணமா? யாரு கல்யாணம்? உனக்கு தான் கல்யாணம். எனக்கா? அதான் ஆயிடுச்சே. அப்ப அந்த புள்ள கதி? அப்ப இந்த புள்ள கதையே? இதுதான் என் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வேற எவ்வளையும் கட்டிக்க முடியாது. டேய் முட்டாள், அவங்க தான் உன்னை வேண்டான்னு சொல்றாங்கல்ல. அவ வேணாம்னு சொன்னா விட்டுருவோமா? உருகி உருகி காதலிச்சிருக்கான். சரியா போனாலும் பரவாயில்லன்னு அவ கழுத்துல தாலி கட்டிருக்கேன், தெரியுமாடே? அவ பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், நீ மயில் கழுத்துலயும் தாலியை கட்டு. அம்மாவா நீ? அம்மாவா நீ? பையனுக்கு சின்னோட சட்டை பண்ற? அழகரு வார்த்தை அளந்து பேசுறா. பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையா பேசு. அண்ணா பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வயசு வச்சு இல்லண்ணா, அவங்க பழக்க வழக்கத்தை பொறுத்து. ரொம்ப சின்ன பொம்பளைண்ணா. என்ன சின்னவரே, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் தங்கச்சியை கழட்டி விடலான்னு பாக்குறீங்களா? யார் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அழகரு விடுறா. விட மாட்டாங்களண்ணா. 3 பேர் ரவுண்டு கட்டுறாங்க. மயிலே, ஏ மயிலே, இங்க வாடி. வாடி. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? அவ வரட்டும், அவ மூஞ்சியை பார்த்து இவர் வேண்டான்னு சொல்லட்டும். ஏய், இங்க வாடி. இப்ப சொல்லுங்க சின்னவரே, இவள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. இந்த மூஞ்ச கல்யாணம் கட்டிக்க முடியாது முடியாது முடியாது. இது உனக்கு தேவையா? இந்த மூஞ்ச பார்த்தா நான் உடனே மயங்கி தாலி கட்டிடுவோமா? அந்த முகத்தை பாரு, அதுதான் முகம். பொண்ணுன்னா அவதான் பொண்ணு. இவ்வளவு இருக்காளே, பார்த்தாலே வெறுப்பிடிக்குது. அப்புறம் எதுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? சும்மா பண்ணாங்க என்ன பண்ணாங்க? டேய் வாய மூடுறா. ஆண்டாள் இவ்வளவு ஒண்ணானே. அவ தேவதானே, அவ ஏஞ்சல்ல. ஆண்டாள் சாமின. இவன் நம்ம குடும்பத்தை குழப்பம் வந்த பிசாசு.
வாயை மூடுறா. நான் அப்படி தான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி அழகி, என் பொண்டாட்டி அறிவாளி. அவள் டாக்டரு, உசுரை காப்பாத்துற சக்தி அவளுக்கு இருக்கு. அமெரிக்காவில் படித்தவோ, அவள் மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்தவ. அது லவ்னு அவன் என்ன கேட்கலாம், இவெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. இவ கொழுப்படுத்தவா, அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற திருடியவா. இவளெல்லாம் கொன்னான. சின்னவரே, என்ன இது? டேய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. பெண் பாவம் உன்னை சும்மா விடாது. ஃப்ராடுங்களா எல்லாரும் சேர்ந்து இவளை என் தலையில கட்ட பாக்குறீங்களா? டேய் வாய் மூடி சும்மா என்னடி? இருடா. அண்ணா ஆண்டாள் பாவம்ண்ணா, அவ எதுக்கு நான் கஷ்டப்படணும்? அப்புறம் பேசிக்கலாம், வாடா போலாம். ஆண்டாள்ண்ண, வாடா அழகரு. என் ஆண்டாள்ண்ண, விடுறா. என் பொண்டாட்டிண்ணா. வாடா. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. இல்லையே, நீ சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், ஏதோ தப்பா இருக்கே. குடிச்சிருக்கியா? சேச்சா இங்க பாருங்க, குடிக்கல தெரியுதுல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி நெளியுற? என்ன விஷயம்? அது வந்து ஒண்ணு இருக்கு, ஆனா நீங்க சொல்ல வந்துட்டு பாதியிலே நிறுத்திடுவீங்க. உடனே நாங்க என்ன விஷயம் என்ன விஷயம்னு உங்ககிட்ட கேட்கணும். அவ்வளவு சீன்லாம் இங்க கிடையாது. இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்ல விடு. நம்ம குமரேசன் தெரியுமில்ல? தெரியாது. பார்த்துருப்பீங்க, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, அவனுக்கு என்ன? இல்ல, அவன் என் கூட பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படித்தேன். கடவுளே. இல்லைங்க, ஸ்வீட் கடை வச்சிருக்கேன். இன்னைக்கு அவன் கடை பக்கமாக போயிருந்தேன். அவன் இந்திரா வீட்டில் விடுன்னு சொல்லி ஸ்வீட்டை பார்சல் பண்ணி கையில் கொடுத்து விட்டான். இந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் கொடு. எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுங்க, கொஞ்சமாச்சே இருக்கு. என்ன ஸ்வீட்டு? திறந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலுவா. நினைச்சேன். ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு சொன்ன, அல்வான்னு சொல்றதுக்கு வாய் வரலையோ? நீ என்னமோ ட்ரை பண்ற, இது எதுவும் சரியா படவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க தப்பா எடுத்துக்கலண்டா இந்த அல்வாவை சாப்பிடலாம். இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அல்வா சாப்பிடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அல்வாவா இது? ஏதோ கல்லு மாதிரி இருக்கு. அப்படியா? ம். ஐயா, ஐயா உள்ள வாங்கய்யா. சாரி, நேரங்கட்ட நேரத்தில் நான் வந்துட்டேனோ? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, வாங்கய்யா. சக்தி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்கய்யா. ஆளுங்கட்சி சார்பா உன்னை வேட்பாளரை அறிவிச்சாங்கல்ல, அந்த கட்சியில ரொம்ப காலமா இருக்கிற சில உறுப்பினர்களுக்கு அது பிடிக்கலையாம்.
நாங்கள்லாம் பல வருஷமாக கட்சிக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கோம். நீங்கள் என்னடான்னா கட்சியில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஆளுக்கு இடைத்தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்கீங்க. இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் ஆதரவு தரமாட்டோம்னு மாவட்ட செயலாளர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களாம். இது விஷயமா பேசுறதுக்கு தான் நாளைக்கு அந்த ஆளுங்களாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களாம். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறீங்க? உங்கள் அண்ணன் கார்த்தி கூட வேலை பார்க்குற ஒருத்தன் ஆளுங்கட்சியில் இருக்கான். அவன் தான் இந்த விஷயத்தை சொல்லி நம்மளை எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்கான். அப்பா சக்தி, ஐயா, இந்த பிரச்சனையை பார்த்து பக்குவமாக கையாளணும். நாம சக்தியை வேட்பாளராக நிறுத்த முடிவு பண்ணது சரிதான்னு அவங்களுக்கு தோணணும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து பக்குவமா பேசு சக்தி. அவங்கெல்லாம் பரம்பரை அரசியல்வாதிங்க. சரிங்க. சக்தி, யாருக்காக இல்லைன்னாலும் ரேவதிக்காக நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கணும். அவ ஆசைப்பட்ட மாதிரி ஆளுங்கட்சி வேட்பாளரா நீ நிக்கணும். விட்டுறாத. நான் வரேன். சக்தி, ஐயா, அல்வா ஆறிட போகுது, சாப்பிடுங்க. சரி, நாளைக்கு வரவங்க கிட்ட என்ன பேச போற? என்னத்த பேசுறது? என்ன வேட்பாளராக நிறுத்துறது தலைமையோட முடிவு. எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கிட்டு விரட்டி விட வேண்டியதான். இந்த மாதிரி அசால்ட்டாலாம் பேச முடியாது. வர்றவங்க எல்லாம் கட்சியில பல வருஷமா இருக்கிறவங்க, கட்சிக்காக நிறைய வேலை செஞ்சவங்க. அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி உன் பேச்சு இருக்கணும். அது சரி. அதுக்காக வர்றவங்க வாய்க்கு வந்தபடி பேசினா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ரொம்ப பேசுனா அவங்களால முடிஞ்சதை பாருங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சுட வேண்டியதான். இந்த மாதிரிலாம் பேசினா வேலைக்கே ஆகாது. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கட்சி தலைமை உன்னை வேட்பாளரா நிறுத்திருக்காங்கங்கறத வரவங்களுக்கு நீ எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இங்க பாருங்க, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. அவங்ககிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். உங்களால தான் நான் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கிறேன். அதுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு பேசிட்டு இருக்க முடியுமா? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீ என்னமோ பண்ணு, எது வேணாலும் பேசு, எனக்கு என்ன வந்துச்சு? எங்களுக்கு என்ன பேசவே தெரியாது. நாங்கெல்லாம் யாரு என்னன்னு தெரியும்ல. சும்மா அத ஏங்க, ம், நாளைக்கு எப்படி பேசினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு போய் நான் சொல்லி தரதா? நீங்கெல்லாம் பெரிய ஆள் சார். எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் அறிவில்லை. ஐயோ, தேவையில்லாம வார்த்தையை விட்டு எனக்கு நானே ஞாபகம் வச்சுக்கிட்டேனே. பேசாம இருந்திருந்தா நாளைக்கு பேச வேண்டிய பாயிண்ட் எல்லாம் அவளே சொல்லி கொடுத்துருப்பா. நில்றே. என்னடி முறைகிற? கையிடு. என்னது? கைய விடுறா. வாடா போடானே, ஓஞ்சி ஒரு அப்போ போயிருவேன். அப்படி பார்த்தா இத பாரு, ஏற்கனவே குடிச்சிருந்து டிராமா பண்ணதெல்லாம் போதாதா? இப்பதான் பார்க்க யாரும் இல்லையே, அப்படியே நடிக்கிற. திரும்ப குடிச்சியா? உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு எதுக்கு வைக்கான்? அதானே,
அப்படிலாம் இருக்கிறவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டானே. சிரிக்காத. என்னடி பேசிட்டே போற? இங்க பார், நான் உன்கிட்ட பேச விரும்பல. கையை விடு. இப்ப என்ன இழுப்பு? அது எப்போ கை விட்டேன்டி, நீ தானே நின்றுட்டு இருக்க. ஏய், இப்ப நான் நிஜமா உன் கை பிடிச்சிட்டேனே. என்னடா வேணும் உனக்கு? நீதான். என்னது? என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? இங்க பாரு அழகர், தேவையில்லாம. என்னடி பண்ணுவ? அடிப்பியா? அரே அரே ஏய், அடி 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 அடி. என்ன திருப்பி அடிக்க தெரியாம உங்கள்கிட்ட அடி வாங்குறேன்னு நினைக்கிறியா? என்ன அடிச்சா உனக்கு ஆத்திரம் தீருன்றதுனால தான் கண்ணத்தை மாத்தி மாத்தி காட்டுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரே அரே அடி 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 அடி. என்ன திருப்பி அடிக்க தெரியாம உங்கள்கிட்ட அடி வாங்குறேன்னு நினைக்கிறியா? என்ன அடிச்சா உனக்கு ஆத்திரம் தீருன்றதுனால தான் கண்ணத்தை மாத்தி மாத்தி காட்டுறேன். பிஞ்சு கையில் அடிக்கிறப்பெல்லாம் பச்சை புள்ள கைப்படுற மாதிரி தான் இருக்கு. உனக்கு அவமானமாவே இருக்காதா? என் பொண்டாட்டி கையில் அடி வாங்குறதுக்கு எனக்கு என்னடி அவமானா? நான் ஒன்னும் உன் பொண்டாட்டி இல்ல. எப்ப நீ ஆமா அவளோட தொடர்பு இருக்குன்னு சொன்னியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. ஒரு மனங்கட்டியும் கிடையாது. இந்த ஜென்மலோட 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. முறைச்சாலும் அடிச்சாலும் அசிங்கப்படுத்தினாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. நான் போயிட்டே இருப்பேன். என்னடி பூச்சாண்டி காட்டுற? எங்க போவ? இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். என்னடி அமெரிக்காண்ணா பெரிய இதுவா? நீ நிலால போய் உட்காந்துட்டாலும் நான் வருவேண்டிய தேடி வந்து பிடிப்பேன். அது எப்படிடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இப்படி எல்லாம் பேச முடியுது? ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? நான் அப்படி ஒரு தப்பு பண்ணுவேனா? நீ தானடா பண்ணேன்னு சொன்ன. ஆமா நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா நீ எப்படி நம்புவ? என்னடா புதுசா கதை சொல்ற? நான் சொன்னா நீ நம்புருவியா? புரியல. நான் பண்ணேன்னு சொன்னேன், என் அக்கா நம்பல. அதானே நம்பிக்கை, அதானே பாசம். நீ பண்ணலன்னு சொல்றா? நான் பண்ணேன்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் நான் பண்ணல நீ நம்பணும். இப்ப நீ பேசுற நிலைமையில இல்ல நினைக்கிறேன். ஒழுங்கா நீ போய் படு. என்னடா பிரச்சனை உனக்கு? அப்போ நான் பண்ண நீ நம்புறல? லூசா நீ? நான் அப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேனாடி உனக்கு? உனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேனாடி? தேடி பிடிச்ச அடியை வாங்கி உதைய வாங்கி குத்த வாங்கி உன்னை லவ் பண்ணி என் மேல ஏன்டி உனக்கு நம்பிக்கை வராம போகுது? ஏன்டி வராம போகுது? நான் ஒருபோதும் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்டி. என்ன நம்பு, நம்பு. பண்ணலனா பண்ணலன்னு சொல்லு. அதைத்தாண்டி இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. அது முடியாது. ஏன் முடியாது? அது முடியாது, அவ்வளவுதான். ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நில்லுன்னு சொல்றல. என்ன என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? அனி ஐயோ மயிலே, என்னடி பண்ண? அத்தை மாமா இங்க வந்து பாருங்களேன். மயிலே என்ன காரியம் பண்ணிருக்கா? ஆண்டாளே, மயில அத்தையோட தூக்க மாத்திரை மொத்தமா எடுத்து போட்டா. அவளை வந்து காப்பாத்த ஆண்டாளே. ஆண்டாளே வா ஆண்டாளே.